மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்க்கின்ற விடயம் என்று ஆண்களும் பெண்களும் தாம்பத்திய உறவிலே ஈடுபடுகின்ற போது இந்த முன் விளையாட்டுகளினுடைய ஃபோர் பிளேயினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். என்னை நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் என்பர்கள் வாட்ஸ்அப்பின் ஊடாக 009477756245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி யூடியூப்லே பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்திலே மணி சின்னத்தை பெல் சைன் அமைத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் டிக்டாக்லே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இதை பார்க்காதவர்களுக்கும் கட்டாயமாக அறிமுகப்படுத்துங்கள். இந்த முன் விளையாட்டுகளிலே அதாவது பாலியல் அதாவது யோனியுடன் ஒரு ஆண்குறி தொடர்பு கொள்ளுவதற்கு முதலாக இருக்கின்ற இந்த பாலியல் விடயங்களைத்தான் நாங்கள் சொல்லுவோம் முன் விளையாட்டுகள் அல்லது ஃபோர் பிளே என்று சொல்லுவோம். எனவே ஒரு பெண்ணுடன் நாங்கள் செக்ஸ் வைத்துக் கொள்ளுகிறோம் என்றால் அந்த செக்ஸ் வைத்துக் கொள்ளுகின்ற நிமிடங்கள் ஒரு 15 அரை மணித்தியாலங்களாக இருந்தால் அதனுடைய 3-4 மடங்கு நேரத்தை நாங்கள் இந்த முன் விளையாட்டிலே ஃபோர் பிளேயிலே செலவிட வேண்டும். சாதாரணமாக நாங்கள் சொல்லுவோம் 30 நிமிடங்களிலிருந்து 45 நிமிடங்கள் மட்டும் அல்லது 45 நிமிடம் 1 மணித்தியாலமாக கூட்டினாலும் மிகுந்த நல்லது. ஏனெனில் ஆண்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும், இந்த பெண்களுக்கு இந்த முன் விளையாட்டிலே அல்லது ஃபோர் பிளேயிலே மிகுந்த இன்பமும் ஆர்வமும் இருக்கின்றது. அவர்கள் வாயை திறந்து சொல்ல மாட்டார்கள். எங்களுடைய நாட்டுகளில் இது பெரிய மோசமாக இருக்கும். பெண்கள் வாயை திறந்து பேசுவது கிடையாது, கதைப்பது கிடையாது. ஆனால் அவர்களுக்கு இந்த ஃபோர் பிளே அல்லது முன் விளையாட்டுகளிலே மிகுந்த இன்பமும் ஆர்வமும் இருக்கின்றது. எனவே இதை ஒவ்வொரு ஆண்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே 15 நிமிடங்கள் நீங்கள் இன்டர் கோர்ஸ் அல்லது உட்புகுத்தலை செய்தீர்களாக இருந்தால் ஒரு 30 நிமிடங்களிலிருந்து 45 நிமிடங்கள் மட்டும் அதிலிருந்து 3-4 மடங்கு கூடுதலாக இந்த ஃபோர் பிளேயை செய்ய வேண்டும். இந்த முன் விளையாட்டிலே ஃபோர் பிளேயிலே முக்கிய பங்கு வகிக்கின்ற மிக முக்கியமான அவயவம், அது பெண்ணினுடைய அவயவம், அவைதான் மார்பகங்கள், பிரஸ்ட். எனவே இந்த மார்பகங்களிலே ஆண்களுக்கு இருக்கின்ற ஈடுபாட்டை பற்றி நாங்கள் முதலில் சொன்னேன். எனவே 185% ஒரு பெண்ணுடைய மார்பைத்தான் பார்க்கிறார்கள், 115% ஆண்கள் தான் மற்ற பகுதிகளை பார்க்கிறார்கள். எனவே இது இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் கவனிக்க வேண்டிய விடயம் என்ன, தங்களை மார்பகங்களை அழகாகவும் அதே நேரத்திலே மற்றவர்களுக்கு கண்ணிலே படும்படியாகவும் வைத்துக் கொள்வது மிக முக்கியம். இதன் காரணமாகத்தான் பல காதல்கள், பல திருமணங்கள் உருவாகி இருக்கின்றன. எனவே இந்த மார்பகங்களை நாங்கள் தூண்டுவதனாலே ஏற்படுகின்ற நன்மைகளை பார்த்தால் ஒரு ஆராய்ச்சி முடிவு சொல்லுகிறது, 100 பெண்களை எடுத்துக்கொண்டால் அதிலே 4 பெண்கள் இந்த மார்பகங்களை மட்டும் தூண்டுகின்ற போது அவர்கள் உச்சக்கட்டம் அல்லது ஓகேசத்தை அடைவதாக சான்றுகள் எல்லாம் தெரிவிக்கின்றன. முக்கியமாக இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். என்றபடியினாலே 4% பெண்கள் அதாவது ஒரு விதமான வேறு தொடர்புகளும் இல்லாமல், அதாவது பெண்ணுடைய யோனியை தொடாமலையோ அல்லது கிளிட்டோரிஸை தொடாமலையோ அல்லது பெண்ணை நாங்கள் முத்தமிடாமலையோ இந்த மார்புகளை மட்டும் டச் பண்ணுவதன் காரணமாக தொடுகையின் மூலமாக 104% பெண்கள் உச்சக்கட்டம் அடைகிறார்கள். அடுத்ததாக முக்கியமாக பால் கொடுக்கின்ற போது ஒரு பெண் தன்னுடைய சிசு பிறந்து பாலை கொடுக்கின்ற போது இந்த பால் கொடுக்கின்ற தருவாயிலும் கூட 104% பெண்கள் உச்சக்கட்டம் அடைவதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. என்றபடியினாலே தான் நான் சொல்லுவேன் ஆண்களுக்கு, உங்களுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கின்ற போதும் கர்ப்பம் தரித்து பிள்ளை பிறந்து 2 வயசு மட்டும் தயவு செய்து மனைவியை தனியாக விட்டுவிட்டு வெளிநாடுகளுக்கு ஓட வேண்டாம். உங்களுக்கு தெரியும், பல இடங்களிலே சொல்லி இருக்கின்றேன், கர்ப்பம் தரித்திருக்கின்ற போது ஒரு பெண்ணின் உடலிலே ஈஸ்ட்ரஜன், புரோஜெஸ்ட்ரோன் போன்ற ஹோமோன்களுடைய அளவு கூட இருக்கின்ற படியினாலே என்ன நடைபெறுகிறதுன்னா அவர்களை அறியாமலேயே பாலியல் உணர்வு, பாலியல் உணர்ச்சி, செக்ஷுவல் டிசையர், செக்ஷுவல் லிபிடோ எல்லாம் அதிகரித்து செல்லுகிறது. அதே போலத்தான் ஒரு பெண் தன்னுடைய சிசுவுக்கு பால் ஊற்றுகின்ற போது அந்த சிசுவானது பெண்ணினுடைய இந்த மார்பகங்களிலே வைத்து மார்பக காம்பிலே வாயை வைத்து பாலை குடிக்கின்ற போது
அந்த இடத்துல 104% பெண்களுக்கு இந்த ஓர்காசம் அல்லது உச்சக்கட்டம் ஏற்படுகிறது. அவ்வாறு ஏற்படுகின்ற போது அவர் தன்னுடைய பாலியல் ஆசையை தீர்த்து கொள்ள பக்கத்திலே கணவர் இல்லாது விட்டால் அந்த இடத்திலே பெரிய பாரதூரமான பிரச்சனை ஏற்படுகிறது. என்றபடினால்தான் ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கின்ற போதும் அதே நேரத்தில் பிள்ளை பிறந்து பிள்ளைக்கு பாலூட்டுகின்ற அந்த காலத்திலும் அதே நேரத்திலே அந்த 2 வருடங்கள் மட்டும் பிள்ளை பிறந்து பிள்ளையினுடைய வயசு 2 வருடங்கள் மட்டும் ஒரு கணவர் தன்னுடைய பெண்ணினுடைய பக்கத்தில் இருப்பது என்பது மிகுந்த உண்மையான ஒரு அழகான ஒரு ஆரோக்கியமான குடும்ப வாழ்வையும் பாலியல் வாழ்க்கையை ஏற்படுத்தும். அதை விட்டு போட்டு திருமணம் முடிக்கிறார்கள், 2 கிழமை பெண்ணிடம் தன்னுடைய மனைவி இருக்கிறார்கள், உடனடியாக வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள். இந்த 2 கிழமைக்குள்ளே மனைவி இருக்கிறபடியால் அந்த மனைவி கற்பம் தரிக்கிறார். அதன் பிற்பாடு கணவர் 4-5 வருடங்களுக்கு பிறகு வந்திருக்கிறார். அண்மையிலே கூட ஒரு தம்பதியினை நான் சந்தித்தேன். அவருடைய வயது 68 வயது, அவருடைய மனைவியினுடைய வயது 14 வயது குறைவு, 54 வயசு, ஒரு பிள்ளைகளிடம் இல்லை. அப்போது அந்த அம்மா 54 வயசுல என்னிடம் வந்து சொன்னார். நான் கூட ஏன் அம்மா நீங்க பிள்ளை பெறவில்லை? ஐயோ டாக்டர், நாங்கள் இத்தனையாம் ஆண்டு கல்யாணம் முடித்து அடுத்த நாளே அவர் வெளிநாட்டுக்கு சென்று விட்டார். அதன் பிற்பாடு 4 வருஷத்துக்கு பிறகுதான் வந்தார். பிறகு வந்து ஒரு கிழமை நின்று போட்டு மீண்டும் போய்விட்டார். எனவே இப்போது பார்க்கின்ற போது நான் கேட்டேன், இவ்வாறு உழைத்த காசு எங்கேன்னு கேட்டேன். ஐயோ, காசு எல்லாம் கரைந்து விட்டது, காசும் கரைந்து விட்டது. அதே நேரத்தில் குடும்ப வாழ்க்கை ஒழுங்காக இல்லை, அதே நேரத்தில் பிள்ளைகளும் இல்லை. இப்படி ஒரு நிலைமைக்கு தயவு செய்து நீங்கள் ஆட்பட வேண்டாம். நான் மிகுந்த தாழ்நிலம் வேண்டிக் கொள்வது என்னென்றால், நீங்கள் வீட்டில் இருந்து ஒரு சோறும் ஒரு சம்பளம் சாப்பிட்டெல்லாம் உங்களுடைய மனைவியுடைய அருகிலே இருந்து கொண்டு அதை விட்டு போட்டு நீங்கள் வெளிநாட்டில் போய் உழைத்து உங்களுடைய மனைவி பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவதிலே ஒரு விதமான பிரயோசனமும் நன்மையும் கிடையாது. எனவே மனைவியுடைய பக்கத்திலே இருப்பது ஒவ்வொருடைய கணவனுடைய கடமையும் அதே நேரத்திலே உங்களுடைய உரிமையுமாக இருக்கின்றது. இதை நாங்கள் கட்டாயமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த மார்பகங்களுடைய பங்கு உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக இந்த மார்பகங்களை எவ்வாறு தூண்டுவது, அதாவது முக்கியமாக இந்த மார்பகங்களிலே போய் உங்களுடைய கட்ஸை நீங்கள் ஜிம்முக்கு போய் செய்த உடற்பயிற்சியை போய் ஒரு பெண்ணினுடைய மார்பகத்திலே தயவு செய்து காட்ட வேண்டாம். முக்கியமாக எனக்கு பல இந்த கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கர்கள் சொல்லப்படுகிற பாலியல் தொழிலாளிகளை நான் ஒவ்வொரு நாளும் வைத்தியசாலையிலே பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவர்கள் சொல்லுவது என்னவென்றால், இந்த மார்பகங்களை பிடிக்கிறபடியில அது மார்பகங்கள் கலண்டு விழுந்து விடுமோன்னு யோசிக்கிறோம். ஆண்கள் போய் தங்களுடைய வீரத்தை எல்லாம் அந்த மெதுவான அழகான அந்த மார்பகங்களில் தான் காட்டுகிறார்கள். தயவு செய்து அது வேணாம், அது முற்றிலுமே பிழையானது. பெண்களுக்கு அதாவது இந்த வலி ஏற்படுகின்ற ஒரு விதமான வேலைகளையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அவ்வாறு செய்தீர்களாக இருந்தால் அது நெகட்டிவ் ஃபீட்பேக்கை ஏற்படுத்தும், அதாவது எதிர்மறையான ஒரு விளைவை ஏற்படுத்தி அதன் காரணமாக அந்த பெண்ணை நீங்கள் என்ன நேரத்துக்கு பாலியலில் கூட்டாலும் அவருக்கு இந்த வலிதான் ஞாபகம் வந்து அவர் பாலியலை விரும்ப மாட்டார். முக்கியமாக எனவே நீங்கள் பாலியல் தொழிலாளிகள் சொல்லுகின்ற போது கூட அவர் ஒரு மனுஷி, அவர் மனித இனம் என்பதை தயவு செய்து கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் காசு கொடுத்து விட்டோம் என்னவும் செய்யலாம் என்று யோசிக்காமல். எனவே இந்த பெயின் அல்லது வலி ஏற்படும் போது மட்டும் அந்த மார்பகங்கள் நாங்கள் கசக்குவதோ புளிவதோ பிழையானது. அதே நேரத்தில் அந்த மார்பக காம்புகளை மிகவும் உணர்ச்சி கூடின பகுதி அந்த மார்பக காம்புகள். ஏறக்குரிய 5000-6000 கிட்ட இந்த உணர்ச்சி நரம்புகள் எல்லாம் இந்த மார்பக காம்புகளிலே இருக்கின்றது. என்றபடியினாலே கவனிக்க வேண்டும். எவ்வாறு ஒரு திராட்சை பழம், கிரேப்ஸ் சொல்லுவோம், திராட்சை பழத்தை நாங்கள் அணுகுகிறோமோ அதே போலத்தான் அந்த மார்பக காம்புகளை மெதுவாக தடவி கொடுப்பதன் மூலமாகவோ அல்லது மெதுவாக நாக்கினாலே தடவுவதன் மூலமாகவோ பெண்ணை உணர்ச்சி அடைய செய்ய முடியும். எனவே மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.